ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ எக்ஸைஸ் 2.6 11th சம் பார்க்கலாமா? இது ஒரு டெரிவேஷன் சம்ஸ். இது கொஞ்சம் டஃப்பாக தான் தோணும் நம்மளுக்கு. என்ன இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தோணும் அவங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு நம்மளுக்கு சிம்பிளாக பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இஃப் S1 S2 S3 SM ஆர் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆக்சுவலாக ஒன்று சரிங்களா ஆஃப் MAPs ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் ஆர் அது ஃபர்ஸ்ட் நான் எழுதுறேன். அவங்க எழுதிட்டு போனால் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் என்னது 1, 3, டாட் இந்த M. சரிங்களா? அது மாதிரி இப்போ காமன் டிஃபரன்ஸ் D இருக்குல்ல, அதை நான் பாருங்களா 1, 3, 5, டாட்னு தராங்க 2M - 1. இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்களா, இப்போ S1 எடுத்துறேன். சரிங்களா? இப்போ SN ஃபார்ம் அவங்க தெரியல, அது எதுனா n/2 2A plus n - 1 into D. சரியா? இப்போ நமக்கு வந்து S1 எடுத்துக்கலாம். இப்போ S1 முன்னாவது இங்கே ஒன்று n வேல்யூ 1 சொல்லிட்டு 1 போட்டுறாதீங்கன்னா இங்கே என்ன வருவாங்க S1 S2 எல்லாமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். ஓகேவா? அப்போ n டேர்ம்ஸ்னா இங்கே எத்தனை டேர்ம் தான் இருக்குது? n டேர்ம் தான் இருக்கு. அப்போ n/2 புரியலாமா? 2A A வேல்யூ பாருங்க S1 அப்புறம் A வேல்யூ 1, D வேல்யூ 1 தான் S1. இப்போ செகண்ட் வேல்யூ நமக்கு S2 சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அந்த A டேர்ம் 2, D 3. சரிங்களா? அப்போ இங்கத்தையும் நமக்கு வந்து A வேல்யூ 1 தானே, பிளஸ் n - n தெரியாது -1 இன்ட்டு D நமக்கு 1. அப்போ n/2 2 plus n - 1 இல்லை, ஏன்னா வந்து 1ஆல் மட்டும் அது அப்படியே வந்துடும். அப்புறம் சொல்லலாம் n/2 n + 1 போயிடலாமா? +2 - 1 கரெக்ஷன் n + 1 இருக்கும். இப்போ அதுபோல S2 போலாமா? S2 அதுலேயும் n டேர்ம் தான் இருக்கு. அப்போ n/2 தான் கண்டிப்பாக வந்தாலும் 2 இன்ட்டு A வேல்யூ பாருங்க நமக்கு S2 2 இல்லை A 2 பிளஸ் n வேல்யூ தெரியாது -1, D வேல்யூ 3. அப்போ இன்ட்டு 3. அப்போ n/2 2 to 4 பிளஸ் 3 இன்ட்டு n 3n -3. அப்போ n/2 செப்பரேட் பண்ணாலும் 3n + 1 போடலாமா? 3n + 1. இதே போல S3 ட்ரை பண்ணுங்க. அப்போ n/2 ஏன்னா அதுலேயும் n டேர்ம் தான், எல்லாத்தையும் n டேர்ம் தான் இருக்குங்க. இப்போ 2 இன்ட்டு A வேல்யூ பாருங்க இங்கே 3 ஊற்றிருக்காங்க பிளஸ் n - 1 D வேல்யூ வந்துடுறாங்க 5. இதில் நமக்கு வந்து 5. அப்போ n/2 2 3 6 5 இன்ட்டு n 5n -5. அப்போ n/2 5n + 1 வருது. இப்போ இதே போல நமக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன எழுதுறாங்க SM. இதனால SM. சரிங்களா? இப்போ SM போடும். அதுல எத்தனை டேர்ம் தான் இருக்கு? n டேர்ம் தான் இருக்கு. கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இப்போ 2 இன்ட்டு A பாருங்க என்ன எழுதுறாங்க நமக்கு M, D 2M - 1. அப்போ M plus n - 1 இருக்கு 2M - 1. இது நம்ம D வேல்யூ. அப்போ n/2 2 இன்ட்டு M 2M பிளஸ் இப்போ நமக்கு வந்து மல்டி வரல ஃபர்ஸ்ட் n இன்ட்டு 2mn இல்லையா -n. அடுத்து 1 போயிருமா -2m -+ +4. அப்போ n/2 என்ன பாருங்க நமக்கு வந்து இந்த 2m -2 கேன்சல் ஆகுமா? இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த n நம்ம கொஞ்சம் காமனாக தருங்க வரும் 2m -1 இன்ட்டு n இந்த +1. சரிங்களா? என்ன பண்ணுறோம் n நான் காமனாக எடுத்துறேன். எடுத்துறோம் 2m -1 இன்ட்டு n +1. இப்போ நம்ம எல்லா வேலையும் கண்டுபிடிச்சா S1 S2 S3 SM கண்டுபிடிச்சா இப்போ நம்ம என்ன நமக்கு ப்ரூஃப் பண்ணோம் இதுதானே? அப்போ LHS எடுத்துக்கலாமா? இப்போ LHS வந்து S1 plus S2 plus S3 SM. SN வேல்யூ வந்து n/2 n + 1 n + 1 பிளஸ் அடுத்தது வந்து S2 n/2 3n + 1 பிளஸ் S3 n/2 5n + 1 இல்லையா?
லாஸ்ட் இங்கே போட்டோமா, இங்கே டாட்டா போடுறேன் சரிங்களா. டாட்டா வச்சுட்டு இங்கே ப்ளஸ் எஸ்என் வேல்யூ வந்து n/2 2m minus 1 into n plus 1. இப்போ எல்லாத்தையும் எது காமனாக பாருங்க, இந்த n/2 காமனாக இதில் எடுத்துலாமா மொத்தமா. அப்போ என்ன வரும், இங்கே n plus 1 வருமா, இந்த என்ன வரும் 3n plus 1 சரிங்களா. அடுத்தது 5n plus 1 டாட் 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 வந்துட்டு வரும் லாஸ்ட்ல 2m minus 1 into n plus 1. இப்போ n/2 போடலாமா. இப்போ கொஞ்சம் பாருங்களா, இந்த n plus 3n plus 5n டாட் 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 எது நமக்கு இந்த 2m minus 1 into n சரிங்களா. இது வரைக்கும் நான் ஒரு குரூப்பாக சேர்த்துட்டேன். பிளஸ் இந்த 1ல ஆட் பண்ண வரங்களா, 1 plus 1 தெரியும் உங்களுக்கு, 2 1 ஆட் பண்ணா 2 வரும், 3 1 ஆட் பண்ண வரும் 3 வருமா. அவன் இங்கே எத்தனை 1 வரும் மொத்தம், எத்தனை டேர்ம்ஸ் இருக்குங்க இது மாதிரி m டேர்ம்ஸ் தானே, எத்தனை டேர்ம்ஸ் m டேர்ம்ஸாக இருக்குல்ல எஸ் சீரிஸ் மொத்தம். அப்போ m1 ஆட் பண்ணா வரும் m வந்துடும் புரியுதுங்களா. 2 1 ஆட் பண்ணா 2, 3 1 ஆட் பண்ணா 3, அது மாதிரி நமக்கு இந்த m1 ஆட் பண்ணா வரும் m. இப்போ அடுத்தது இப்போ n/2 இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இதில் எல்லாத்த n காமனா இருக்கா, n காமனா எடுத்துருங்க. அப்புறம் 1 plus 3 plus 5 plus டாட் 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 வரும் 2m minus 1 சரியா. ஃபுல் பேக்கெட் போடுறேன், இந்த பேக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன், இந்த பேக்கெட் க்ளோஸ் பண்ணுறேன். ப்ளஸ் தான் இருக்கு m இருக்கு. இப்போ நமக்கு வந்து இந்த 9th சேனலுக்கு 2.9 நீங்க பார்ப்பீங்க இந்த ஃபார்முலா. அது ஆக்சுவலா சம் ஆஃப் n ஆட் இன்டிஜர் சரிங்களா. எங்க ஸ்டார்ட் ஆகும், ஆக்சுவலா வந்து 1 ஸ்டார்ட் ஆகும். 1 இருந்து சம் ஆஃப் n ஆட் இன்டிஜர்ஸ் இன் ஆட்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஆட் நேச்சுரல் நம்பர் சம் பார்த்தீங்கன்னா n² வரும் சரிங்களா. 1 plus 3 plus 5 plus இது மாதிரி இந்த n வரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு ஃபார்முலா வரும் n². இப்படி போட்டு n வரைக்கும் வச்சு இங்க பண்ண வரும், இது n² ஃபார்முலா n². இது சம் ஆஃப் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃப்ரம் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொன்ன நமக்கு m டேர்ம்ஸ் இது. அப்ப என்ன வந்துடுறதுக்கு m² போடலாம் சரிங்களா. ஷார்ட்டா முடிங்க, நான் இதோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பெருசா போயிடும். ஆனால் ஈஸியா நான் வச்சுங்க, மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்கு, m டேர்ம் இருக்கு. அப்ப m², அவ்வளவுதான். இப்ப எது ரெண்டுத்துல எது கவனம் நமக்கு m கவனம் தரலாமா. இதுலயும் பாருங்க, இதுல m கவனம் தானே வரும் n m plus 1. அப்ப நம்ம ப்ரூஃப் பண்ணி பாருங்க 1/2 mn into இந்த mn plus 1 அவ்வளவுதான். நீங்க கரெக்ட் தானே. அப்ப mn வேணா மாத்தி கொடுங்க. 1/2 mn into the mn plus 1 equal to RHS கிடைச்சிச்சா நமக்கு n's rule சரியா. இந்த லென்த் ஆன்சர் தான், கொஞ்சம் டைம் பாருங்க சரிங்களா. ஒரு டைம் 2 டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்தது.